Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய திரை இசையில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடிய பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி வயது மூப்பால் காலமானார். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எஸ் ஜானகி பாடியுள்ளார். தமிழில் 2, தெலுங்கு மற்றும் மலையாளம் என 4 முறை தேசிய விருது பெற்றுள்ளார். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள மருத்துவமனையில் எஸ் ஜானகி உடல்நலக் குறைவால் காலமானதாக அவரது பேத்தி தகவல் தெரிவித்தார். எஸ் ஜானகியின் மறைவால் திரை உலகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்திய திரை இசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு மிகுந்த வேதனையளிப்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார். எஸ் ஜானகியின் பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் திரை உலகினர், இசைக்கலைஞர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகியின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். எஸ் ஜானகியின் பாடல் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த அன்பை எங்கு தேடுவேன் அம்மா என நடிகர் கமல்ஹாசன் தனது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும். அவர்களெல்லாம் ஆழ்ந்த இரங்கல் என்றும் அவர் தெரிவித்தார். புகழ்பெற்ற பின்னணி பாடகியும் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்பட்டவருமான எஸ் ஜானகியின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் இன்று பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. பின்னர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கணியனகுந்தியில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.